மாவட்டம் குன்னூர் கோட்டம் சிம்ஸ் பார்க் பகுதியில் ரூபாய் 24.99 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள துணை மின் நிலையத்தினை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிம்ஸ் பார்க் துணை மின் நிலையத்தை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து பேசினார். அப்போது சுமார் 9,700 வீட்டு மின் நுகர்வோர்களுக்கும் 1,900 வணிக மின் நுகர்வோர்களுக்கும் 300 தொழிற்சாலைகள் மின் நுகர்வோர்களுக்கும் தடையில்லா மின்சாரம் வருங்காலத்தில் தொடர்ந்து கொடுக்க இயலும் என்று தெரிவித்தார். 1.5 லட்சம் விவசாயிகளுக்கான ஃப்ரீ மின் இணைப்புகள் இந்த 2 ஆண்டு காலத்தில் கொடுக்கப்பட்டது. அப்படி ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அங்கே ஒரு 20,000-30,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம இந்த 2.5 வருஷ காலத்தில் சற்று ஏறக்குறைய ஒரு 1,50,000 இணைப்புகள் இப்போ கொடுக்கப்பட்டு வருவது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். ராணிப்பேட்டை வாரச்சந்தை மைதானத்தில் ரூபாய் 65.76 லட்சம் மதிப்பீட்டில் தமிழறிஞர் டாக்டர் மு. வரதராசனார் அவர்களுக்கு 7 அடி உயரமுள்ள வெண்கல முழு திருவுருவ சிலையுடன் கூடிய புவிப்பாட அரங்கம் பொதுப்பணித்துறையினரால் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மு. வரதராசனாரின் உறவினர்கள் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் அவர்களுக்கும், கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட அனுமன்பள்ளி, ஊஞ்சம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சர் முத்துசாமி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், காலி மதுபாட்டில்களால் விவசாயிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். புது ரேட் பிரைஸ் பாட்டில் எதுவும் ஒட்டாம பழைய ரேட்ல இல்ல, அவங்களுக்கு அது தெரியும், தெரியாமல் இல்லை. யாரும் லேபிளை பார்த்துட்டுலாம் வாங்கிட்டு இருக்கிறதுல அவங்களுக்கு என்னங்கிறது தெரியும். நடைமுறையில் இப்போ கவர்மெண்ட் இருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பதற்கு ஏற்பாடு செய்யும். இந்த தவறுகள் எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறது இல்லை. அப்புறம் அவங்க அப்படி சொல்லாமல் எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதனால அவர் சொல்லும் போதே திமுக வெல்லும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், அதை விட்டுட்டு சொல்லியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜனங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. அதனால கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி தான் அது. பாண்டிச்சேரி நாங்கள் சேர்த்துக்கிறோம், 40 வச்சுக்கிறோம். கடலூர் வடக்கு மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் பகுதியில் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன், MC சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் MC சம்பத், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் திமுக ஆட்சியில் கைவிடப்பட்டது என்று விமர்சித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், ஆளும் அரசின் அமைச்சர்கள் சிறை செல்லும் நிலையில் உள்ளனர் என குற்றம் சாட்டினார். ஒரு ஒப்பற்ற தலைமைக்கு தான் இன்றைய தினம் 76வது பிறந்தநாள் விழா. கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலம் முதலமைச்சர், 91-96 முதலமைச்சர், 2001-2006 முதலமைச்சர், 2011 2016 வரை முதலமைச்சர். ஆண்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு அமைத்த ஒரு ஒப்பற்ற தலைமைக்கு இன்றைய தினம் எதிரே டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய 76வது பிறந்தநாள் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கு நடைபெறுகின்ற விழா என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நெல்லை மாவட்டம் களக்காடு JJ நகரில் ரூபாய் 6.25 கோடி மதிப்பீட்டில் தமிழக வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் வாழைக்காய் ஏலம் மற்றும் மதிப்பு கூட்டு மையம் கட்டப்பட்டது. இந்த மையத்தை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து களக்காட்டில் உள்ள ஏல மையத்தில் தமிழக சபாநாயகர் அப்பாவு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதில் அரசு அதிகாரிகள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், விவசாயிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாணவிகளுக்கும் புதுமைப்பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை அன்போடு தெரிவிக்கின்ற காரணத்தினால்தான் மக்களை பற்றி சிந்தித்து விவசாய கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி, சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி என்று சொல்லி சாமானிய மக்களுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஒன்றியத்திலே 10 ஆண்டு காலம் ஐயா மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கின்றார்கள். அவர்களும் கடன் தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.